மகான் துளசிதாசர் 22ஆம் பகுதி. மௌனமாக கண்ணீர் சிந்தியபடி அமர்ந்திருந்த தாசரின் முன்பாக வந்து நின்றார் ஹனுமன். குற்ற உணர்வோடு கரம் குவித்தார் தாசர். பிரபோ, என் தவறை மன்னித்து விடுங்கள். நான் ராம தரிசனத்திற்காக தங்களை பலவந்தப்படுத்தி இருக்கக்கூடாது. அந்த ரகுராமன் விரும்பி இருந்தால் அவராகவே எனக்கு தரிசனம் தந்திருப்பார். அதை உணராமல் என் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தங்களை உபத்திரவம் செய்தது எனது மாபெரும் தவறாகும். என் அபராதங்களை தாம் பொறுத்தருள வேண்டும். மனப்பூர்வமாக தன்னிடம் மன்னிப்பை வேண்டிய தாசரிடம் அனுமனுக்கு இரக்கம் தோன்றியது. தாசரே, போகட்டும். தமது மனம் சமாதானம் அடையும் வரையில் தாம் இக்கானகத்திலே தங்கியிருந்து ராமநாம ஜபம் செய்து வாருங்கள். தமக்கு சகல க்ஷேமங்களும் உண்டாகும் என்று கூறி மறைந்தார் ஹனுமன். கானக வாழ்க்கையும் காக்குத்தன் ஸ்மரணையுமாக துளசிதாசரின் வாழ்க்கை நகரத் தொடங்கியது. சில காலம் இவ்வாறு கடந்து சென்ற பின்னர் துளசிதாசர் தமது யதாஸ்தானமாகிய கங்கை கரையை அடைய விருப்பம் கொண்டார். ராமநாமத்தை ஜபித்தபடியே சித்திரகூடத்திலிருந்து தமது பயணத்தை தொடங்கிய துளசிதாசர் வழியில் ஒரு குக்கிராமத்தை கடக்க நேர்ந்தது. அது விடியற்காலை நேரம். ஒரு குடிலின் வாயிலில் ஒரு ஏழை அந்தள பெண் தன்னந்தனியாக அழுது கொண்டிருப்பதை கண்ட தாசரின் மனதில் ஏனோ அவள் மீது இரக்கம் தோன்றியது. மெதுவாக அவள் அருகே சென்ற தாசர் அவளை கண்டு, பெண்ணே, எதற்காக மங்களகரமான இந்த காலை பொழுதில் இல்ல வாசலில் அழுதபடி நின்று கொண்டிருக்கிறாய்? எந்த துன்பம் வந்தாலும் நீ ராமநாமத்தை பக்தியுடன் ஒருமுறை சொன்னாலும் போதுமே, உன்னை எந்த துன்பமும் நெருங்காதல்லவா? கரங்களில் ராமநாமம் ஆகின்ற வெண்ணையை வைத்துக்கொண்டு ஆனந்தம் என்கிற நெய்க்கு அலைவானேன் என்று வினவினார். தாசரின் வார்த்தைகளை கேட்ட அந்த பெண் உன்மத்தம் கொண்டவள் போலானாள். நெருப்பு பொறி பறக்கும் விழிகளோடு தாசரை ஏறிட்டவள், போதுமையா போதும். நீரும் உமது ராமநாமமும். உள்ளே இறந்து கிடக்கின்ற என் கணவருக்கு உமது ராமநாமமா உயிர் கொடுக்க போகிறது? உறவு என்றிருந்த அந்த ஒற்றை மனிதரை பறிகொடுத்த எனக்கு அந்த ராமநாமமா பக்கபலமாய் இருந்து உதவப் போகிறது? அனாதரவாய் தற்சமயம் நின்று கொண்டிருக்கின்ற எனக்கு உமது ராமநாமம் உதவப் போகிறதா? இல்லை, உமது ராமனே வந்து உதவப் போகிறாரா? வந்த வழியை பார்த்து கொண்டு முதலில் இங்கிருந்து புறப்படும். வெந்த பொன்னில் வேலை பாய்ச்சாதீர் என்று படபடவென்று பொரிந்து தள்ளினாள். அவளது பேச்சில் கலந்திருந்த ஏளனமும் இகழ்ச்சியும் தாசரை திகைக்க வைத்தது. என்ன, எவ்வளவு தைரியம் இருந்தால் இப்பெண் ராமநாமத்தையும் என் ராமனையும் இகழ்ந்து கூறுவாள் என்று துடிதுடித்து போன தாசர் சட்டென்று அப்பெண்ணை கண்டு, என்ன கூறினாய் பெண்ணே? என் ராமனின் திருநாமத்தால் எந்த நன்மையும் உண்டாகாது என்றா கூறுகிறாய்? உன் விழி எதிரில் என் ராமனது நாம மகிமையை காட்டுகிறேன் பார் என்று உணர்ச்சி வசப்பட்டவராய் கூறிக்கொண்டே தாம் என்ன செய்கிறோம் என்ற பிரக்ஞையும் அற்றவராய் அப்பெண்ணின் குடிலுக்குள் அதிரடியாக நுழைந்தார் தாசர். 22ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.